ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது சூப்பராகவும் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் செஞ்சிடலாங்க. எங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்குமே இது ரொம்ப பிடிக்கும். எனக்கும் ரொம்ப பிடிக்கும். சில சமயத்தில் நமக்கு பிடிச்ச ஃபுட்டையும் சாப்பிடணும் தானே. ஒரு 5-6 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க தோல் உரித்து கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இது கலர் மாறாமல் இருக்கிறதுக்கு. அதே மாதிரி 4 பெரிய கத்திரிக்காய் எடுத்து நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்குங்க. ஒரு குக்கர் எடுத்துகிட்டு 2 ஸ்பூன் கடலெண்ணெய் போட்டாச்சு. உங்களுக்கு எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அதை போட்டுக்கோங்க. ஒரே ஒரு பெரிய வெங்காயம் நீள நீள வாக்கில் கட் பண்ணி அந்த எண்ணெயில் போட்டாச்சுங்க. கொஞ்சம் நல்லா வணக்கிட்டு வேணுங்கிற அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பார்த்துட்டு கூட நம்ம உப்பு போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெறும் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம்ல கத்திரிக்காயை போட்டுடலாம். அந்த உருளைக்கிழங்கு தண்ணியை வடிச்சிட்டு அதுவும் போட்டாச்சு. அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான இன்கிரீடியன்ட், ஒரு சீக்ரெட் இன்கிரீடியன்ட் தாங்க எங்கள் அம்மா கொடுத்துருக்காங்க. இது கறி மசால் தூள், சிக்கன், மட்டன் எந்த ஒரு நான்வெஜ் செஞ்சாலும் இதை தான் போடுவோம். இந்த காய் சாப்பிட்றதுக்கான டேஸ்ட்டே இந்த பொடி தான். இது இல்லைன்னா உங்கள் வீட்டில் இருக்க என்ன கறி மசால் தூளாக இருந்தாலும் போட்டுக்கோங்க. இல்லை சிக்கன் மசால் தூளோ மட்டன் மசால் தூள் எது வச்சுருக்கீங்கனாலும் அது 1 ஸ்பூன் போட்டுட்டு அது கூட ஒரு 1/2 ஸ்பூன் கொத்தமல்லி தூளும் போட்டுக்கோங்க. இது எங்களுக்கு எல்லாமே மிக்ஸ்டாக ரெடியாக இருக்கிறனால அப்படியே போட்டாச்சு. அதுக்கப்புறம் அது மட்டும் தாங்க, மஞ்சத்தூள் எதுவுமே வேண்டியதில்லை. ஏன்னா எல்லாமே இதில் ஆட் ஆகிருக்கு. ஒரு 1/4 டம்ளருக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டாச்சு. இது பார்த்தீங்கன்னா இப்போ சைடில் எடுத்து காமிச்சா பார்த்தீங்களா கொஞ்சம் தண்ணி இருக்கிறது தெரியுதுல, அந்த அளவுக்கு இருந்தால் போதும். மூழ்கிற அளவுக்கு தண்ணி வேண்டாம். இது பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். மூழ்கிற அளவுக்கு தண்ணி போட்டோன்னா கத்திரிக்காய் ரொம்ப வெந்துடும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரே ஒரு விசில் வர அளவுக்கு மட்டும் விட்டால் நீங்கள் போதும். ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் விசில் நல்லா அடங்கினதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணுங்கள். இது பார்த்தீங்கன்னா அப்படியே தண்ணி எக்ஸ்ட்ராவாக இருக்கும், காய் மேலே இருக்கும். இதை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் விட்டுருங்களேன். அப்படியே அந்த தண்ணி கொதிச்சு கொதிச்சு ஒரு கிரேவி டைப்பில் வருங்க. இதுதான் யம்மி. எங்களுக்கு சிக்கன் மட்டனை விட இந்த மாதிரி கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு சாப்பிட்றது எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சுட சுட சாப்பாட்டுக்கு பெசஞ்சு சாப்பிட்றதுக்கு, இல்லைன்னா அரிசியும் பருப்பு சாப்பாடுக்கு சைடில் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி தழையை போட்டுட்டு எடுத்து சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும்.